தெய்வமே, 56 தேசத்தையும் விட்டு அரசாட்சி பிறந்தையார் இன்னும் இதை எந்த இடத்திற்கெல்லாம் என்னை எங்கே எப்பா கொண்டு போய் நிறுத்தப் போகின்றாய்? என்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. இன்னும் என்னை எங்கெல்லாம், இன்னும் என்னை எந்த இடத்திற்கெல்லாம் என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகின்றாய்? 56 தேசத்திற்கும் ஏகன சக்கரவர்த்தியாக அருகிலே விட்டிருந்த எனக்கு ஆண்டில்லம் கேவலமாக அலைவாயும் கடலை போல தத்தரிக்க வைத்து விட்டார்கள். அருந்தவத்தினால் அவதரித்த கண்மணி தேவதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு எனது நாட்டிலே கரும்பினால் கால் நட்டு அரும்பினால் பந்தலிட்டு பச்சை மரகதம் பவனமணி மாடுகள் முத்து மணிகள் தோரணமாய் தொங்கலிட சாந்தை சந்தனம் தப்பாத உணவு கந்தம் கணவன் கற்றுழாய் பெருந்தித்து விட வேதமுணர்ந்த வேதைகள் வேத கோஷத்தை துடிக்க சுற்றி வீசும் சகம் காவலர்கள் அழகாய் அனுபவிக்க மேலும் தான் எதிர்ப்பு உள்ளிட்ட 32 வாக்கியங்களும் நான் பெற்றெடுத்த மகனுக்கு பிறந்த வருடத்துக்கு குற்றமா அன்று எதிர்த்து எதிராடி வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்தேனே அது குற்றமா? அதற்காக இந்த தண்டனை அதற்காக எங்களுக்கு காட்சியளிப்பதற்கு ஏடப்பா தயங்குகின்றார் என்ற தருணத்திலே அஞ்சாதே ஹரிச்சந்திரா என்று 6 வார்த்தை கூறுவதற்காக தாங்கள் ஓடோடி வர வேண்டும் ஐயனே. Para
இடத்தில் இடது மந்திரியை சத்தியத்து வந்தார். அண்ணா, நமது அரண்மனையிலே ஆட்சாத வாசிகள் காலிப மகாமுனிவர் புத்தி விசாரித்த மகாமுனிவர் வந்திருப்பதாக தெரிவித்தார். அப்படியானால் அன்னவரை நமது அரண்மனையின் மணிமுப்பு சாவடையும் தங்கள் சகல மனிதர்களுக்கு செய்தி என்று தெரிவித்தேன். அதன் பிறகு 32 தான தர்மங்களை வாரி வழங்கி முடித்துவிட்டு அன்னவரை கண்டையா தாங்களது வருகையில் அல்வரவாக இருக்க வேண்டும் என்று வரவேற்க செய்தேன். அண்ணா, நாடு நலமுற்று வாழ்வதற்காக நாராய யாகம் செய்ய வேண்டும். அதற்கும் நான் பொருள் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். ஐயனே, எனது அன்மகன் பிறந்த இந்த பொன்னான திருநாளில் தாங்கள் கேட்பதற்கு தடையது உரைப்பேரா? இப்பொழுதே தருகின்றேன். அவைகளை பிட்டு செவித்தேன். என்ன எவ்வளவு பொருள் வேண்டும் தெரியுமா என்று கேட்டார். தெரிவித்தார். என்னவென்று போய் விழுந்ததுவோ அவ்வுயரம் பொருள் தருவாய் என்று கேட்டார். ஐயனே, அனைத்து பொருளையும் இப்பொழுது தருகின்றேன். அவைகளை பெற்று செவித்தேன். வேள்விக்காக ஏற்பாடுகளை செதுவிட்டு பிறகு வந்து விட்டு செவித்தார் சுவாமி. அதுவரையிலும் எனது நாட்டில் வெள்ளச்சேதம் விளைச்சேதம் ஏற்பட்டால் அதை எடுக்க நிறுவனத்தில் குற்றப்படி அதற்கு குற்றமாக்கத்தை உரைக்கின்றே. நமது வேலட்சுமி நல்ல குடிகளங்கத்தில் உள்ள அத்தனை தெய்வங்களை கொட்டி வைத்து உனது சிகாமணியில் திரையும் திரையும் அவைக்கென்று அடர்ந்தால் எடுக்க அப்படி வைத்திருந்தேன். ஆனால் என் நாட்டு மக்களிட்ட பெருளால் காத்து அழிக்கப்படுகிறது. எடுத்தேன் அம்பை, கொடுத்தேன் நகை, கொண்டு குவித்தேன். அத்தனை கிரகங்களையும் கொண்டு குவித்து விட்டு யான் நரையின் நதிக்கரைகளை எடுப்பார்கள். 2 மாதங்கள் வந்தார்கள். ஆடியாக பாரியாக கடல் கடைக்கே பிறந்தவர்கள் போல அவரையும் குறித்து ஆடியார்கள். மாதர்களே கலையே தேவன் தந்தது. நீங்கள் கொடுக்கும் பொருள் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் கேட்கும் பொருளை கொடுப்பீர்களாக என்று கேட்டார்கள். என்ன யார் கொடுக்கக்கூடியதாக கேள்விகளை தருகிறேன். அது என்கின்ற மாதிரி இடத்திலே வெற்றி மாலையும் புட்டி மாதர்களே, அது என் சந்ததிக்கு முன்னோர்கள் சேர்த்து வைத்து நிற்கும் பொருளாகும். அது எடுக்கவோ கொடுக்கவோ எனக்கு தகுதி இல்லை என்று அறிவித்தேன். அண்ணா, அது எடுக்கவோ கொடுக்கவோ தாங்களுக்கு தகுதி இல்லை என்று அறிவித்தால், மனமில்லை என்று அறிவித்தால், உரிமை இல்லை என்று அறிவித்தால், எங்கள் இருவரையும் உங்களது மனைவி சந்திரபதியை போல மணந்து கொள்ள வேண்டும். அம்மா, அம்மா தன்மானத்தை விடுத்து பிரதாரங்களை தாயாகவும் தங்கையாக வைக்கக்கூடியவன் என்று தெரிவித்தேன். எண்ணம் சக்தி கட்டினார். அன்னவர்களுக்கு தகுந்த தன்மானத்தை கொடுத்திருக்கிறார். அன்புடன் அமர்ந்திருந்தேன். அடைக்கலத்தில் விசாரித்த மகாமணிவர்
காப்பாற்றுவதை இருந்தால் உனது நாடு நகரங்களை எனக்காக பாதுகாத்துக் என்னுடைய நாடு நகரங்களை தாங்களுக்கு தாழ்வாற்றி கொடுக்க வேண்டுமா? யார் உரைத்த வாக்கை கேட்க வேண்டுமே, யார் சொன்ன சொல்லை காக்க வேண்டுமே, யார் உரைத்த வாக்கை காக்க வேண்டுமே. மக்கள் மைந்தன் மந்திரி அனைவரும் கொடுத்திருக்க எண்டியிலே ஜலத்தை எடுத்து தேவாலயம் மர்மாலயம் அன்னச்சத்திரம் தர்மச்சத்திரம் வராகம் என்கிறாக யார் ஆண்டு வந்த மடிகள் 56 தேசத்தையும் அன்னவர்க்கே உயர்கின்றேன் அறிவாத்து கொடுத்திருக்க என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த இடத்திலேயே அழுது விளம்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஹரிச்சந்திரா, அது மட்டுமல்ல, அன்பு யாகத்திற்கு வேண்டிய உடனே உன்னிடத்தில் வைத்து சென்றவா அதை கொடுத்து விட்டு கிடைக்காது தருகிறேன் ஐயா. ராஜவீடு 48 நாட்களாக தாங்களுக்கு சேர வேண்டிய பொருளையால் எப்படியாவது தந்துவிட தெரிவித்துக் கொண்டு நான் மனைவி மைந்தன் மந்திரி அனைவரும் கால்களுக்கு காண வீரடிக்க கடும் அலைவழிய நற்ற தலைவருடைய குறைகள் எல்லாம் தாங்கிக் கொண்டு யான் சிவசிவா 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 என்று காசியப்பதைக்கு புறப்படுகின்றேன். சேவித்த பழம் இதுவோ செங்கோல் இழந்து மன்னன் செல்லும் காசிக்கு சிவசிவமுந்தன் பாதம் ஜீவித்த பழம் இதுவோ செங்கோல் இழந்த மன்னன் செல்கின்ற காசிக்கு
எப்படி சொல்கிறீர்கள் கேட்டார். முன்னொரு காலத்தில் சாட்சாதி சிவபெருமான் பங்கிய மன்னர்களை மேவிக்கொண்டிருந்த 5 சிறதில் ஒரு சிறசிக்கிள்ளை இருந்தது. அப்பொழுது அன்னவருக்கு பிரமகத்தை பிடித்து பித்தனாகி இந்த உலகமெல்லாம் அடைந்து திரிந்து கடைசியாக இந்த காசி என்பதை வந்தடைந்த பிறகு அன்னவருக்கு பாவம் திட்டப்பட்டதா? அது மட்டுமா? அது ஓடுகின்றது பார்த்தாயா கங்கா நதி. அந்த கங்கை நதிக்கரையிலே வரிசையாக பிரிவுகள் எடுத்திருக்கிறார்கள். அது அனுமன் கட்டம், எத்தங்கட்டம், அருகரடிகா கட்டம், சந்திரக்கட்டம், அருணக்கட்டம், துர்காகுண்டம், கௌரிகுண்டம், மரபவதி கட்டம் என்று 64 கட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். அதனை படிந்தவர்களின் பாவத்தை தீர்த்து அந்த மரபவதியை கொடுக்கின்ற காரணத்தினாலே நாம் அனைவரே அந்த பரமவதி கட்டத்திலே நீராடி பூஜையை முடித்து அதோடு பார்த்தாயா போகும் அங்கு சென்று தரிசிப்போம் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு புறப்பட்டே அந்த ஐயனை தரிசிப்பதற்காக காசியில் வாழும் கருணையின் அப்பொழுது ஹரிச்சந்திரா எங்கே செல்கிறார்? காசி காசி என்றாய், காசி என்பது வந்தடைந்தார். காசி என்பதில் வந்து குளங்கள் இடங்களிலே குளிப்பதும் கோவில்கள் இடத்தில் நிர்வகிப்பமாக இருந்தார். எப்பொழுது முடிவெடுக்கு செல்வனை பொருளை தரப்போகிறார்? ஐயா, தாங்களுக்கு சேர வேண்டிய பொருளை யான் எப்படியாவது தந்துவிடுவேன் என்று நினைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த இடத்திலே நான் அழுது விளம்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நாதா நாதா கலங்க வேண்டாம், ஏன் கலங்குகின்ற? இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு வாழ்வதுதானே என்ற வாழ்க்கை. இன்பமாக வாழ்ந்த காலத்திலே தங்களோடு வந்தனார் துன்பம் வருகிறது என்று துவண்டு விடுகிறார். இந்த காசி என்பதின் வீதியிலே எங்காவது என்னை விட்டு அந்த மனிதர்களை கடலில் கொடுங்க, என்னை விட்டு மனிதர்களை கடலில் கொடுங்க என்று சொன்னார் என் மனைவி. அந்த 17 சிறுவன்மணியின் கரபிடித்து காசிமா நகர மனவதை விளையோர்களை என்று விளைவுகளை வருகிறேன். வாங்கிக் கொள்ள முன்வாருங்கள் என்று கூறி உலகம் அறியா புதுமை
கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோ நினை பாருமையா மானம் என்னாலும் மானம் பிறந்தவனே வானம் காக்கவே பிறந்தவன் என் மனைவி சந்திரமதி ஓர் கரத்திலும் என் மகன் லோகிதாசனை ஓர் கரத்தில் பிடித்துக் கொண்டு இந்த காசி என்பதின் வீதியிலே விளைய என்று விளைகின்ற பொழுது அந்த காசி என்பதில் வாழ்ந்த காலகண்ட ஐயர் என்பவர் என்னுடைய மனைவி மக்களை என்னுடைய வெற்றி விலையை விளையாக ஏற்றுக்கொண்டார். மனைவி மக்களை பிரிந்துவிட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த இடத்திலேயாவது அழுது எண்ணிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஹரிச்சந்திரா முடிவெடுக்க சேரவணி பொருளைத்தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை பிடிச்சதற்காக உன்னோடு காடுமலை என்று பாராமல் 40
முடிய இல்லை நான் இப்படி முடிவெடுத்து கொடுக்க மாட்டேன். 48 நாளும் என்னோட தலை இருக்கிறது. ஏதையா பொருள்? இடத்திலே பொருளான் ஏது? ஹரிச்சந்திரா, நான் சொல்லுகிறேன், உன்னுடைய மனைவி மக்களை விட்டு கொடுத்தாய் அல்லவா? அதே போல உன்னை விட்டு கொடுதா. 56 தேசத்திற்கும் 7 சக்கரவர்த்தியாக வாழ்ந்த இந்த ஹரிச்சந்திரன் சிறையிட்டு வெளியிட வேண்டுமா? இந்த காசையம்மதின் வீதியிலே 4448 வீதிகள் உண்டு. அத்தனை வீதிகளை வழிவிட்டேன். கடைசியாக இருக்கின்ற ஒரே ஒரு வீதி பஞ்சமர் வீதி. அந்த பஞ்சமர் வீதியிலே தான் பணம் படைத்த எஜமான்கள் எல்லாம் வாழ்கின்றார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகினால் அந்த பஞ்சமர் வீதியிலே சென்று என்னை அங்க பாரும் பஞ்சமர் வீதியிலே வாழ்ந்த வீரமாகின்ற பெரியவர் என்னை விலையாக ஏற்றுக் கொண்டார். ஐயனே, வாங்காதவனுக்காக மனைவி மக்களை விட்டுக் கொடுத்தேன். தரவி கூடி கொடுப்பதற்காக தன்னைத்தானே அடிமையாக்கிக் கொண்டேன். என்னை விலை கொண்ட எஜமான் வீரமாக ஏன் அடிமை? அது அடுத்த வீதிகளை இறந்த கண்டுகளை கிடக்கின்றன. அதை அழைத்து காவலியாக சுமந்து பார்ப்போம். தாங்கள் திருவிலைகளை பார்ப்பதற்கு தான் தாங்களுக்கு அடிமையாக உள்ளேன். ஆகையினால் வீரமாக இல்லத்தில் இறக்கி வைத்தேன். ஏன் அடிமை ஏனுடைய கரத்தில் ரத்தம் முத்திரித்தார். கண்ணிகளுக்கு தெரியவில்லை ஆண்டேன். ஆகினால் கரங்களில் கண்ணிகளுக்கு ஆண்டேன். அடிமை நாயே, என் இல்லங்களில் நடக்கிற வேலைகளை முறையாக செய்வதாக உனது கடமை. அவற்றை மனிதவரை விட்டார், தகுதியற்றவனை விட்டார். எனவே ஆண்டாக்கிற வயானம் ஒன்று இருக்கிறது. அதில் போய் வருகின்ற பெண் ஒன்றிற்கு கால்பட வெள்ளத்தொண்டு வாய்க்கரிசி வாங்கி தகடி போய் நான் மயானத்திற்கு போக வேண்டுமா? 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணத்தை வெற்றணும் நாடி வைப்பசுகள் அவன் பிறந்த வம்சத்திலே பிறந்து நீ அதற்காகவா போக வேண்டும்? போகிறேன் ஹரிச்சந்திரா, ஈசானது கீழே என் காஷ்டர பூமி என்பது அதில் போய் காவற்றி கொண்டு விடத்துள்ள எனக்கு அடிப்பினை அள்ளி கொடுக்கும் அருதியை உன் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள் என்று உத்தரவிட்டார். என் எஜமானிட்ட உத்தரவை திறமை நெட்டிக் கொண்டு
ஏனப்பா ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை எனக்கு எந்த நிலை
கூறுகின்றேன். இதை அச்சுறுத்துவதற்கு இதுவரும் ஒருவர் பேசுவேன். இப்பொழுது ஏன் வந்து எதற்காக வந்திருக்கேன் பேசுவேன். ஐயா எங்களை பார்த்த மாற்றத்தில் பயந்தவர்கள் எத்தனையாக எங்களை கொண்ட மாற்றத்தில் இதை விடுத்து இறந்தவர் எத்தனையாக அப்படி இருக்க காவகட்டம் ஈராடி வெள்ளமல் சூறாது சுழல் சூழல் இருக்கிறோம் அப்படி உண்டது தாங்கள் யார் தாங்கள் எங்கு எங்க வாழ்ந்து எங்க வந்து அவருடைய வாழ்க்கையோட போராடியோம் ஐயா தாங்கள் யார் என்றே தெரியவில்லை. அதிகாலை எழுகிறீர்கள், அனுதினமும் இந்த கங்கை கரையிலே குளிக்கிறீர்கள், அனுதினமும் இந்த சிவநாமத்தையே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். யாரையா தாங்கள்? What is your name? அதைத்தான் பேயினம் சொல்கிறது. நான் யார் என்று தாங்களுக்கு கூற வேண்டுமா? ஆமாம் ஐயா. புரியுன்னே நானான ஒரு வேண்டுகோள். நோக்கோ ப்ளீஸ் என்ற ஹாய் நம்பர் சங்கல கோல்களை விட்டு விளாக்குற பீரா சப்ரே. இதற்கு விளக்கம் அதற்கு விளக்கம் என்னவென்றால், ஆமா அதுதான் ஐயா பேராசப்படை. ஐயா வேண்டுமென்றால் செய்து காட்டலாம். நான் கூறுகின்றேன், அதுவரையில் இந்த மரணத்திற்கு வரும் மனிதர்கள் யார் என்று தெரியாமல் அறிந்திருக்க முடியுமா? நான் கூறுகின்றேன். எங்கே அதோ தெரிகின்றவர் ஆட விருட்சகம். அங்கு சென்ற இலையோடு இலையாக காற்றோடு காற்றாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் யார் என்று தாங்களிடத்திலே எங்கே ஐயா ஆலமரம் இருக்கிறது? சாலையை வெறுகு பெறுகிறோம் விரிவு பண்ணுகிறோம் என்று இருந்த மரத்தை எல்லாம் வெட்டி விட்டார்கள். சாலை தான் பெரிதாக இருக்கிறது, உண்மைதான். மரம் எதுவுமே இல்லை. நாங்கள் எங்கே ஐயா சென்று மறைந்து கொள்வது? ஐயா இல்லை என்றால் இந்த காசி என்பதிலே பாரட மண்டபங்கள் பெருமானே ஐயா, பாலறிந்த மண்டபத்திற்கு சென்று சென்றுதான் நாங்கள் இந்த பேய் உருவத்தையே அடைந்திருக்கிறோம். மீண்டும் அதே பாலறிந்த மண்டபத்திற்கு செல்ல சொல்கிறீர்களே. அடிக்கடி அந்த பாலடைந்த மண்டபத்திற்கு தாங்கள் சென்றதால் தாங்கள் வாழ்க்கை பாழாகிவிட்டதோ? ஆமாம் ஐயா. இல்லை என்றால் இந்த காசி என்பதிலே காற்றோடு காற்றாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் யார் என்று தாங்களிடத்தில் தெல்ல தெளிவாக கூறுகிறேன். ஆகட்டும் ஐயா, ஆகட்டும் ஐயா, ஆகட்டும். சுத்தரிக்க வைத்ததுமல்லாமல் பெயரிங்களுக்கு வாழ்க்கை வழங்கி பொறுவித்திருக்கிற சிவனே, அமைதியாக கேளுங்கள் பெயரினே. நான் பிறந்தது இந்த மண்ணில், நான் பிறந்ததும் இந்த மண்ணில் பெயரினே. அமைதியாக கேளுங்கள். பிறந்ததும் மண்ணே, இறப்பதற்கென்றே பிறந்தது மண்ணே, பிறப்பதற்கென்றே பேச்சிடுமோ? ஐயா அந்த மேடையில வந்து பெட்டி கட்ட கொடுத்துருங்க. நல்லா இருப்பியா? ஏன்னா திருவிழாக்கு வந்துட்டு இந்த கோயில் சன்னதியில வந்து எந்த பொருளையும் எடுத்துட்டு போக கூடாது. யாரும் பேசுறாங்க.
ஆடுவதற்போ கடலை வென்ற நாட்டை நான் அமரும் போல் புதுசாட்டை நீ அகவைத்தாயே பத்து என சுகங்கள் கௌரி விரதமளித்து அசுரனை பரணி கார்த்திகை நோக்கி மிருகசிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் மாழ்கிய மகம்புரம் அச்சம் சித்திரை சிவாதி விசாகமணி சொல்லட்டி மூலம் பூதாரம் உத்தீராடம் திருவோரம் அவிட்டம் கதியம் புரட்டாதி வித்திரட்டாதி தேவதி என்ற 27 பெண்களை பெற்றார் ஈசாயிது தர்மமா ஜெகதீசாய மேல் வர்மமா வர்மமா கிணத்தில் பணிந்து வீழ்ந்த மக்கள் நோக்கம் காட்டி வேண்டும் ஜனனி நினைத்து ஏ சந்திரனே ஒரு பட்சம் நடகத் தேயவும் அறுபட்ச வளரவும் பௌர்ணமி நாளொன்று ரோகிடமும் மற்ற நாட்களை வைத்தோரிடமும் குடி கிடைக்கும்படி உத்தரவிட்டு செல்கிறார் தர்மமா ஜெகதீசாய மேல் வர்மமா வர்மமா சந்திரன் தகிக்காமல் எங்கு பார்த்தாலும் மக்கள் இல்லாமல் கௌதமர் ஆசிரமத்தில தடாகத்திலே மனம் புதறி சென்றார்கள். காலையில் சமத்துக்கு அந்த கௌதமர் பார்க்கிற பொழுது பரிமள வாசனையும் மஞ்சள் நகரிப்பதை பார்த்து கோபம் கொண்டு இனிமேல் இந்த தடாகத்திலே ஆண்கள் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆண்களாகவும் போகிறது என்று சாபமிட்டார். சாபத்தேயாத சந்திரன் மறுநாள் காலையில் தன் பத்திரமார்கள் 27 பேர் விழித்து வந்து கதைகளை மறுபடி செய்துவிட்டு சந்திரமட்டி இறங்கி நீராட பெண்ணாக மாறிய சந்திரனை பார்த்து தன் பத்திரமார்கள் 27 பேர்கள் மனம் வருந்தி பரமாத்மாக விஷ்ணுவை துதித்து அன்னவர் மனவருங்கி பூலோகம் வந்து அழகிய சிறந்த சந்திரனை மோதித்து சரச சல்லாசமாய் கொஞ்சி பேசி கிடந்திருக்க இந்த சண்டாளன் ஏன் ஆதி வீடும் ஆடி மயங்க ஆதி வீடும் ஆடி மயங்க ஆதியிலும் அடிமையல்ல ஜாதியிலும் அடிமையல்ல ஆதியிலே அடிமையாகி நாங்கள் பல நாட்டுக்கு சென்று தீர்த்தமாடி கொண்டு வந்திருக்கின்றோம். கண்ணமாவுக்கு செல்கிறோம். அங்கே மனிதமானவன் சக்கரவர்த்திக்கு திருவுருவித்திருக்கின்றார்கள். என்று சொல்லக்கூடிய நான்கு பேச்சு நிறுவனப்பட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நீதல் பாடு என்று சொல்லக்கூடிய பாடுபடத்தை பிரதர்சித்து அந்த பாடுபடத்தை பிரதர்சிக்கும் பொழுது அங்கு ஒரு ஆலயம் கண்ணுக்கு தோன்றியது. அந்த ஆலயத்தை கண்ணுட்டு அந்த ஆலயத்தை கண்ணுட்டு இங்கு வருகின்ற பொழுது கல்லூரமாக இருந்த சிலைகள்லாம் புத்திரமாக காட்சியளித்தது. பத்திரகாளியம்மா
இடத்திலே பெயரமே தங்கள் புண்ணிய சரித்திரத்தை கேட்ட மாத்திரத்திலே தேயில்வாக இருந்த நாங்கள் எல்லாம் புனித உருவத்தை அறிந்திருக்கிறோம் ஐயா. அப்படியா? தங்களுடைய சரித்திரம் எங்கெங்க நடக்கிறதோ ஓ. யார் யார் கேட்கிறார்களோ அவர்கள் அனைவரும் சொர்க்கத்தை அடைவார்கள் என்பது திண்ணம். சிவசிவா சிவசிவா நாங்கள் கொண்டுள்ள சத்தியம் வாழ்க, ஆ. கீர்த்தி வாழ்க, சத்தியம் வாழ்க, கீர்த்தி வாழ்க, சத்தியமே கீர்த்தி. எங்கே வாழ்ந்தாலும் நேசும் உல்லாசம் தேடும் எல்லோரும் ஓனார் சொல்லாமல் சுடுகாட்டிற்கு உல்லாசம் தேடும் எல்லோரும் ஓனார் சொல்லாமல் சுடுகாட்டிற்கு உல்லாசம் தேடும் எல்லோரும் ஒரு நாள் சொல்லாமல் போவா சுடுகாட்டிற்கு. அல்லாத வாழ்க்கையிலே நன்மையும் தீமையும் செய்தவராக இருந்தாலுமே உல்லாசம் தேடும் எல்லோரும் போனால் சொல்லாமல் போவா சுடுகாட்டிற்கு. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழ வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழ வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறார். எருதுகள் போலே பண்டிகளை இழுத்துக் கொண்டு ஓடுகிறார். இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறார். எருதுகள் போலே பண்டிகளை இழுத்துக் கொண்டு ஓடுகிறார். வனத்தில் வாழும் பறவையை போல் ஆடி பறந்து திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவையை போல் ஆடி பறந்து திரிகின்றான். மனிதனாக வாழ மட்டும்
எனக்கு புரிந்து கொண்ட